கோர்ட்ல பாக்யலட்சுமியோட லாயர் சொல்றாரு ஜட்ஜி கிட்ட, என்னோட கிளைண்ட் பாக்யலட்சுமி கோபிநாத்துக்கு எதிராக கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறாங்க. இதை கேட்டுட்டு ஜட்ஜு சொல்றாங்க, இந்த கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஜட்ஜு. கோபிக்கு அதிர்ச்சி ஆகுது. ராதிகா சந்தோஷத்துல பேச்சு வராம கோர்ட்லயே கோபிய பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, கோபி என்னடா ஆச்சு? கோபி சொல்றாரு, அம்மா பாக்யா கேஸ வாபஸ் வாங்கிட்டாமா. ஈஸ்வரி சொல்றாங்க கோவப்பட்டு பாக்யாவை பார்த்து, வேணும்னு என் பிள்ளைய அலைய விட்டுட்டு கேஸ வாபஸ் வாங்கியிருக்க, கேட்க ஆள் இல்லைன்னு ஆடிக்கிட்டு இருக்கியா பாக்யா? கோபி சொல்றாரு, அம்மா பாக்யா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா, உயிரை பாக்யாதாம்மா காப்பாத்துனா, இப்போ உங்க பையனோட மானத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காமா கோர்ட்ல இருந்து. பாக்யாவை திட்டாதீங்கம்மா. கேட்ட உடனே ஈஸ்வரி ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க வேலையை பாக்குறதுக்கு. பாக்யா ஆர்டரை எப்படி முடிச்சு கொடுக்கறதுன்னு தெரியாம உடஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப எழில் சொல்றாரு, அம்மா நீ அப்பா கிட்ட இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் கேட்கறதுல தப்பே இல்லம்மா அப்படின்னு பாக்யாவை பார்த்து எழில் சொல்றாரு. கோபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பாக்யா சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி கிளவுட் கிச்சன்ல இருந்து உங்க ஆளுகளை அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுக்கு அனுப்ப முடியுமான்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அதென்ன அனுப்ப முடியுமான்னு கேக்குற பாக்யா, அனுப்புங்கன்னு கோபி கிட்ட உரிமையா கேளு பாக்யா. கோபி சொல்றாரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாக்யா, நான் என்னோட மொத்த டீமையும் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், தேங்க்யூன்னு கோபிய பார்த்து பாக்யா சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எதுக்கு கோபிக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பாக்யா, அவன் உனக்கு சந்தோஷமா உதவி செய்வான் பாக்யா. கோபி சொல்றாரு, பாக்யா இந்த ஆர்டரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத, உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் உனக்கு செய்யறேன் பாக்யா. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கத ராதிகா ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.